இன்னைக்கு கரூர் ஸ்டம்பேட் கேஸை பற்றி ஹைகோர்ட்டில் வந்து பேசுனாங்க, சென்னை ஹைகோர்ட்டில். அதில் வந்து நிறைய டிவிகே மேலே தான் இது அவங்க மேலே நிறைய தப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் சைடில் கேட்டாங்க, என்னென்னா இவ்வளோ இடம் இருக்கும்போது நீங்கள் ஸ்டேட் ஹைவேஸில் எப்படி பர்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நேஷ்னல் ஹைவேஸும் இருக்குது, அப்போ அந்த பக்கத்துலேயே கிரவுண்ட் மாதிரி எடுத்து பண்ணியிருக்கலாங்க. அப்புறம் நீங்கள் இந்த சின்ன இடத்துல ஸ்டேட் ஹைவேஸில் கொடுத்தீங்க, யாரை கேட்டு பர்மிஷன் கொடுத்தீங்க? செகண்ட் பாயிண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, விஜய் ரோட் ஷோ அலோவ் பண்ணதுக்கு பர்மிஷன் போலீஸ் தரப்புலேருந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே நீங்கள் இந்த ரோட் ஷோ நீங்கள் நடத்தலாம்னு சொல்லிட்டு பர்மிஷன் லெட்டர் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்ன ரூல்ஸ் போட்டு பர்மிஷன் லெட்டர் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை கேட்டிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட்டாக என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ரோட் ஷோ நடந்தப்போ அங்கே ப்ராப்பராக தண்ணி, அப்புறம் டாய்லெட்டு, பிஸ்கெட்டு, அது மாதிரி மக்களுக்கு தேவையான பொருட்கள் டிவிகே சைடில் அவங்க கொடுத்தாங்களா, ப்ராப்பராக கொடுத்தாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு உங்கள் போலீஸ்கிட்ட இது மாதிரி அவங்க கொடுத்தாங்களா இல்லையா, அதெல்லாம் செக் பண்ணிங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி பப்ளிக்கில் எந்த கட்சிக்காரங்க இது மாதிரி ரோட் ஷோவோ ஏதோ ஒரு மீட்டிங் நடத்துனாங்களோ அதை அங்கே எதனா ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு முழுக்க போலீஸும் கவர்மெண்ட்டும் தான் பொறுப்பு. இதை நீங்கள் மாற்றிலாம் படி போடக்கூடாது. அது எப்படி நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் கவர்மெண்ட்டை பார்த்து கேட்டிருக்காங்க. ஃபோர்த்து பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், SOPஸ்ன்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மில். அதை என்னென்னா ஒரு ஸ்டாண்டர்டாக இந்த மாதிரி ஒரு இதில் தான், இந்த ரூல்ஸ் கீழே தான் இந்த மீட்டிங் நடக்கும், ரோடு ட்ராவலிங் நடக்கும், இதில் தான் இந்த ரூல்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது, இதெல்லாம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நடந்தால் தான் நீங்கள் ரோட் ட்ராவலிங் நடத்த முடியும்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் வந்தால் தான் இந்தமாதிரி நீங்கள் அடுத்த ரோட் ஷோ நடத்தணும்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் யாரும் அடுத்த SOPs வர வரைக்கும் யாருமே இதுக்கப்புறம் எந்த கட்சிக்காரங்க ரோட் ரேலியோ இல்லை எந்த மீட்டிங்கோ நடத்த முடியாது. அடுத்த SOP வர வரைக்கும் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி வேணால் நடத்திக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் கிட்டத்தட்ட பேன் பண்ணி வச்சுருக்காங்க ரோட் ரேலி நடக்கிறத. இப்படி ஒரு ரூல் ஸ்ட்ராங்காக ஹைகோர்ட்டில் சொல்லிட்டாங்க. ஃபிஃப்த்து பாயிண்ட் தான் கொஞ்சம் ரொம்ப ஹார்ஷாக சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஆக்சிடென்ட், இது மாதிரி ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு, இது மாதிரி ஒரு விஷயம் அங்கே நடந்துகிட்ருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கும்போது தெரிஞ்சிருச்சு. இல்லை நீங்கள் போனதுக்கப்புறம் தெரிஞ்சிருந்தாலும் டிவிகே தலைவர் எப்படி அந்த இடத்த விட்டு நீங்கள் போகலாம், எப்படி இது மாதிரி நீங்கள் அங்கே கிளம்பி எங்கேயாச்சும் அந்த ஊரை விட்டு உடனே கிளம்பி போகணும்னு சொல்லிட்டு என்ன அவசியம், நீங்கள் இருந்து பார்த்துருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கடைசியில் ஹைகோர்ட்டில் என்ன கேட்குறாங்கன்னா, இது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியாக, இது ஒரு தலைமைக்கான பண்பா அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே தலைவரை பார்த்து கேட்டாங்க, விஜயை பார்த்து கேட்டாங்க. இது மாதிரி நீங்கள் எப்படி அங்கேருந்து உடனே கிளம்பலாம், நீங்கள் உங்கள் டிவிகே கட்சியில் இருந்தாச்சும் யாரும் போயிருக்கணும், இல்லை நீங்களே அங்கே போயிருக்கணும், நீங்கள் எப்படி யாருமே அந்த பக்கம் போகாமல் அங்கே போய் அங்கே ஹாஸ்பிட்டல் இல்லாமல் எங்கேயுமே இல்லாமல் நடந்த உடனே எல்லாருமே கிளம்பிட்டீங்க, யாருமே அங்கே பார்க்கலன்னு சொல்லிட்டு சென்னை ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க. அப்புறம் நிறைய வீடியோ சர்க்குலேட் ஆகிட்டு இருந்துச்சு. என்னென்னா, விஜய் சார் அங்கே ஏர்போர்ட்லேருந்து கரூர் வர வழியில் அந்த வேனில் வந்துட்டுருப்பாங்க, அந்த ரோட் ஷோ வேனில். அந்த வேனில் வரும்போது நிறைய ஃபேன்ஸ் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அந்த வீடியோவில் பார்த்துருக்கலாம். ஒரு 4-5 பைக்கில் வந்துட்டுருப்பாங்க. அப்போ எல்லாருமே ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, பைக்கோட பைக் இப்படி இடிச்சிடும். இடித்த உடனே அந்த பைக் இங்கே பஸ்ஸு அந்த வேன் பக்கத்தில் விழுந்து உடனே போயிட்டுருக்கோம். அது அந்த 30 செகண்ட் தான் இருக்கும். அந்த வீடியோ ஃபுல்லாக கூட நான் பார்க்கலையா இல்லை அது ஃபுல்லாக இல்லையான்னு தெரியல. அதுதான் நிறைய சர்க்குலேட் ஆச்சு. இதை இது மாதிரி சப்மிட் பண்ணியிருப்பாங்க போல். அதை பார்த்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹைகோர்ட்டில், இது மாதிரி மிடிச்சு விழுந்திருக்காங்களே, உடனே நீங்கள் அங்கே பார்த்து இறங்கி நின்று பார்த்துருக்கோம், நீங்கள் பார்க்காமலே வந்திருக்கீங்க. அப்போ இது ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸு. இதுக்கு ஏன் அந்த வேனை சீஸ் பண்ணல, அந்த வேனையும் சீஸ் பண்ணாமல் இருக்கீங்க, அந்த வேனை ஓட்டினவங்க அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இது ஹிட் அண்ட் ரன்னாக கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஏன் போடலன்னு சொல்லிட்டு குஷ்டும் கேட்டிருக்காங்க. இது மாதிரி இந்த 41 பேர் இறந்துட்டாங்க, இத்தனை பேர் இறந்துருக்காங்க, நீங்கள் ஏன் டிவிகேல இருக்க எல்லாரும் மேலேயும் கேஸ் போடல,
இந்த டைமுக்கு வந்து நீங்கள் போட்டுருணும், இதுக்கும் இத்தனை நாள் ஆகிடுச்சு, நீங்கள் ஏன் எல்லாரும் மணியும் கேஸ் போடல அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் வந்து போலீஸை பார்த்து டிபார்ட்மெண்ட்டை பார்த்து கேட்டிருக்காங்க. நீங்கள் ஏன் இதில் வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குறீங்களா, ஏன் இவ்வளோ நடந்தும் இத்தனை பேருக்கு மேலேயும் கேஸ் போடாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து இதெல்லாம் ஹைகோர்ட்டில் கேட்டிருக்காங்க. இது யாருமே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து சொல்லலை, இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹைகோர்ட்லேயே கேட்டிருக்காங்க. டிவிகேவோட ஜென்ரல் செக்ரட்டரி குஷி ஆனந்த் மேலேயும் அப்புறம் டிவிகேவோட டெப்யூட்டி ஜென்ரல் செக்ரட்டரி நிர்மல் குமார் அப்படிங்கிறவங்களையும் அரெஸ்ட் போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்க வந்து ஆன்டிசெப்டரி பெயில் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த பெயில் வாங்கிட்டா அரஸ்ட்லேருந்து அரெஸ்ட் பண்ண முடியாது, அப்படி ஒரு பெயில் இது ஆன்டிசெப்டரி பெயில் வந்து கேட்டிருந்தாங்க. இதை வந்து ஹைகோர்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது மாதிரிலாம் இந்த பெயிலெலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால் இவங்க 2 பேரும் வந்து அரெஸ்ட் பண்ண நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதை வந்து சென்னை ஹைகோர்ட் வந்து சொல்லிட்டாங்க. அதனால் இந்த பெயிலும் கொடுக்காம இப்போ எப்போ வேணால் அவங்க வந்து அரெஸ்ட் ஆகலாம். நீடாக இருந்துச்சுன்னா இது மாதிரி எதுனா விசாரிக்கணும்னா அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இது மாதிரி நிறைய கட்சி தலைவர் வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டிருப்பாங்க. அதில் மோஸ்ட்டாக என்ன கேட்டிருப்பாங்கன்னா, இது வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து நீங்கள் கொண்டு போகணும், இது வந்து நீங்கள் ஏதோ உள்ளே இருக்குது, வந்து சிபிஐ விசாரணை பண்ணணும், சிபிஐ விசாரணை பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இதை வந்து ஹைகோர்ட்டில் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனும் நடக்கலை, ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஏன் சிபிஐ கேட்கணும்? ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ரா கர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் இதை வந்து தலைமை தாங்கி எடுத்து போகிறாரு. இப்போ வந்து அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறோம், அது வந்து உங்களுக்கு வந்து இது இல்லைன்னா டிவிகே சைட்லேருந்து வந்து மேல் வந்து ப்ரொசீட் பண்ணி சிபிஐக்கு போய்க்கலாம். எதுவுமே இல்லாமல் எப்படி ஸ்ட்ரெயிட்டாக சிபிஐ கேட்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிறைய அதர் கட்சிக்கு வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி இல்லைன்னா நிறைய கேள்விகளுக்கு வந்து பேசியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் அரசியல் பண்ணாதீங்க, இதில் நீங்கள் வந்து இதன் மூலமாக அரசியல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் இவ்வளோ விஷயம் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு. இன்னும் நிறைய விஷயம் நடந்திருக்கு. அதெல்லாம் வந்து அடுத்த ஹியரிங்லாம் தான் தெரியும். அப்படின்னா இந்த ஸ்பெஷல் டீம் வந்து அவங்களோட ரிசல்ட்டை வந்து சொல்லுவாங்க, இது மாதிரி என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதை வச்சு தான் அடுத்த ஹியரிங்கை வந்து என்ன பேச போகிறாங்க, யாருக்கு ஒரு சைடு வந்து இந்த கேஸ் போகுதுன்னு சொல்லிட்டு தெரியும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சென்னை ஹைகோர்ட் சொல்லிக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க வந்து இது கரெக்டாக தான் பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது மாதிரிலாம் நடந்துச்சு, இதெல்லாம் அவங்க பற்றி பேசலை, இதெல்லாம் ஏன் இதை மட்டும் கேட்காம இதை மட்டும் ஏன் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு எதனால் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டில் இருக்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் அதை சொல்லுங்கள். இது மாதிரி நடந்ததெல்லாம் கேட்காம இது கேட்டிருக்காரு, இல்லை ஏன் இந்த ஒரு பார்ஷியாலிட்டியாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா, உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கும் தெரியும், நான் அதை பற்றி அதை அடுத்த வீடியோ வந்து போட ட்ரை பண்ணுறேன்.